Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோல போற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோட எண்டில் என்னென்ன ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதும் இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கமெண்ட் செக்ஷனையும் நான் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் என்னென்ன சிலபஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பாருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச், வீக் டேஸ் பேட்ச் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட பாசிட்டிவாக வந்திருக்கனால யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியுமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் S&P 500 அது 2.10% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.65% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே 1.5 எபோவ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நம்ம ஸ்பாட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மண்டே 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பனிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை கேஷ் மார்க்கெட்டில் 13 மார்ச் 793 கோடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1724 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு ரைட் ஆயிருக்காது. ஏன்னா 3 டேஸ் லீவுக்கு அப்புறம் யாரும் ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓவர் நைட் டிகே இருக்கனால. 22,400 ஸ்டாடல் இருக்கு. 500 ஓரளவுக்கு ரைட்டிங் இருக்கு. புட் சைடில் வந்து எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ரைட்டிங் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,461 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,360. ஃபைனல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,250. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,560 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 640 ஆக்ட் ஆகும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 22,740 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். மண்டே 3 சினாரியோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் பிரேக் அவுட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 22,560 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. எகைன் ரெசிஸ்டன்ஸாக வியாழக்கிழமை ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ மண்டே கேப் அப் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்பர் 1 கேப் அப் வச்சாங்கன்னா ப்ரைஸ் 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த லெவலில் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது, ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,640. செகண்ட் டார்கெட் இந்த கேப் ஃபில்லிங், ஆல்ரெடி இங்கே கேப் ஃபில் பண்ணாமல் இருக்கு, அது இந்த வீக் கன்ஃபார்மாக ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணால் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ கேப் அப் வச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 22,460 ஆர் 22,420 பிரைஸ் வந்து இங்க சப்போர்ட் ஃபில் பண்ணிட்டு இங்க ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க என்ட்ரி கொடுத்துட்டு இங்க எஸ்எல் வச்சுட்டு அழகா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ கேப் அப் வச்சோடனே மார்க்கெட் இமிடியேட்டா நல்ல மொமெண்டம் கொடுத்துருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 22,640 இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ப்ரைஸு சப்போர்ட் எடுத்துட்டு சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எகைன் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அழகாக
கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ணலாம். இந்த 3 சினாரியோவில் எந்த சினாரியோ நடந்தாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டில் சப்ஸ்டெயின் ஆகுதா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். செகண்ட், புட் ஆப்ஷன் சைடில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா 22,740 வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும், ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும், ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆவாங்க. அதனால இந்த இடத்துல வேணா ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் புட் ஆப்ஷன் சைடு இங்கே ட்ரேட் பண்ணலாம். மீதி 3 சினாரியோலையும் கால் ஆப்ஷன் சைடில் தான் ட்ரேட் பண்ணணும். ஃபோர்த் சினாரியோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 22,360 சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ரேர் சினாரியோவில் பிரேக் டவுன் நடந்து ரீடெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம இந்த இடத்துல புட்டை ட்ரை பண்ணோம். அதர்வைஸ் நம்ம எல்லாமே கால் சைடில் எப்படி ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாமா, சப்ஸ்டெயின் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாமாங்கிறது ஃபோக்கஸ் பண்ணோம். புட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசிஸ்டன்ஸில் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அங்கே மட்டும் தான் புட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற எல்லா இடத்துலையும் காலை தான் நம்ம நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் மார்க்கெட் ஹவர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வியாழக்கிழமை கிளியராக சொல்லியிருந்தோம் 48,350 மார்க்கெட் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு அந்த ட்ரேட் எடுத்துருந்தோம்னா 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 48,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் மல்டிபிள் சப்போர்ட் ஏரியா 47,800. ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 47,683. இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 48,350. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 48,520. தேர்ட் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 48,720. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். லெவல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். இங்கே அப்சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செல் ஆன் ரைஸ் மோடில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் வருது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 200 to 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் வரும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,350 ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் அழகாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஒரு கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுது செகண்ட் கன்ஃபர்மேஷன், தேர்ட் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு கால் ஆப்ஷன் சைடில் இருக்குது தேர்ட் கன்ஃபர்மேஷன். அழகாக 48,520 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ரீச் பண்ணோம். ஃபைனல் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 48,760 போகிற அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல நம்ம 15 minutes ப்ரைஸு சப்ஸ்டெயின் ஆகணும். ஏன்னா இது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை டெசசிவாக பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் பாருங்கள் 48,720ங்கிறது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடம் வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் சைட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுறது அட்வைசபிள். செகண்ட் சினாரியோ மார்க்கெட்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து 48,200 மார்னிங் இங்கே ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம 48,000 எஸ்எல்லாக வச்சுட்டு அழகாக நம்ம இங்கே டபுள் டாப் கன்ஃபர்மேஷன், எனி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், எனி கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு மொமெண்டம் ட்ரேடை அழகாக ஒரு 100 to 120 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரிக்கு மினிமம் 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போடணும். நம்ம எடுக்கிற இடம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் 140 பாயிண்ட்ஸ் டார்கெட் கேட்ச் பண்ண முடியும். ஆனால் அந்த 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ங்கிறது நம்ம என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. திடீர்னு ஒரு நல்ல இமிடியேட் கேண்டில் வருதுன்னு என்ட்ரி ஆயிடாதீங்க. நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸ்கேல்ப் ட்ரேடை வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணாதீங்க. ஒன்லி மொமெண்டம் ட்ரேட் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியும். இந்த ரெண்டு சினாரியோலையும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் ட்ரை பண்ணோம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் 48,000 கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இந்த இடம் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணணும். எப்படி நம்ம இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் 200 ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி இந்த இடம் பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணும்போது பிஇ சைடில் ட்ரேட் எடுத்துகிட்டு 150க்கு மேலே எஸ்எல் வச்சுருந்தீங்க அப்படின்னா
47,800 புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே மட்டும்தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது புட் ஆப்ஷன் 48,016ல் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ண வேண்டியதான். ஏன்னா நமக்கு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் ரீட்ரேஸ்மெண்ட் வரனால அங்கே ஒரு புட் ஆப்ஷன், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு புட் ஆப்ஷன், மற்ற இருக்க எல்லா சினாரியோலையும் கால் ஆப்ஷன் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம நியூ டைப் ஆஃப் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்கு என்னன்னு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல அழகாக கேண்டில் வந்து டெய்லி ஃப்ரேமில் பிரேக் அவுட் நடந்திருக்கு, ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, எகைன் ஒரு புல்லிஷ் சினாரி ஐரை ஃபார்மேஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செல் ஆன் ப்ரைஸில் வருது. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் திருப்பியும் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டவுன் சைட்லேருந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 800 பிலோ எஸ்எல் வச்சுட்டு நம்ம டார்கெட் வந்து 900 வரைக்கும் வச்சோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 80 to 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 900 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. 890 to 900 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் டார்கெட் 940 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதில் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆல்ரெடி ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இல்லாமல் கேண்டில் கன்ஃபர்மேஷன், புல்லிஷ் கேண்டில், டெசசிவ் பிரேக் அவுட், எகைன் ப்ரைஸ் நல்ல ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி ஹையர் ஐ ஃபார்மேஷன் வச்சிருக்கு. ஹையர் லோ, ஹை லோ. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எகைன் ஹையர் லோ தான் வச்சிருக்கு. ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகுது. இந்த பேட்டர்ன் வேற ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம்க்கு இருக்கும். அதனால இந்த எஸ்பிஐ கார்டு வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.